This video is sponsored by SBO Digital Marketing School of Business Organization. இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஓகேங்களா, இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து மொபைல் பேஸ்டான பார்ட் டைம் ஜாப் தான். இது பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ் ஆல்சோ. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் தாராளமாக அதில் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கன்வீனியன்ஸான டைம்லையும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம். ஜஸ்ட் கண்டென்ட் ஷேரிங் அண்ட் பப்ளிஷிங் கண்டென்ட் அந்த மாதிரி ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். நோ சில்லிங்ஸ், நோ ரெஃபரல்ஸ். சில் பண்ண தேவையில்லை, ரெஃபர் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி எலிஜிபிள். நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் கைஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம டிஎன்எஸ்டி ஆப்பில் பஸ்ஸை புக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் கைஸ் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை டு நாமக்கல், இல்லைனா நாமக்கல் டு சென்னை, சேலம் டு சென்னை இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட பஸ் டிக்கெட்ஸை புக் பண்ணுறதுன்னு எப்படின்னு சொல்லி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது வந்து அஃபிஷியலான ஒரு கவர்மெண்ட் ஆப் தான் கைஸ். வாங்க நம்ம எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் ஆப்ஷனில் போய் டிஎன்எஸ்டிசி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. டிஎன்எஸ்டிசி அப்படின்றத டைப் பண்ணிக்கங்க. டிஎன்எஸ்டிசி அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இந்த அஃபிஷியல் ஆப் கவர்மெண்ட்டோடது. நீங்கள் வேணால் அதிலேயே பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி அஃபிஷியல் டிக்கெட் புக்கிங் ஆப் அப்படின்ட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் வேணால் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ரேட்டிங்கும் பாருங்கள் 4.5 இருக்குது. ஓரளவு பெட்டராக தான் இருக்குது அந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு. இதில் வந்து இன்ஸ்டால் அப்படின்றது இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு அன்இன்ஸ்டால், ஓப்பன்ற 2 ஆப்ஷன் மட்டும் தான் காமிக்குது கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன்றதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட் இப்படி தான் வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ், இங்கிலீஷ் இது வேணால் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கிலீஷை செலக்ட் பண்ணிட்டு இதில் 2 விதமான டிக்கெட் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம் கைஸ். இங்கே ஒன்று வந்து கெஸ்ட் யூஸராக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கைஸ். நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டுமே காட்டுறேன் எப்படி புக் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புக் டிக்கெட் அப்படின்றதுக்கு பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, புக் டிக்கெட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஆன்வர்ட் ட்ரிப் அப்படின்றது வந்து இருக்குது பார்த்திங்களா. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் அப்படின்றதுக்கு பார்த்திங்களா, ஃப்ரமில் வந்து செலக்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே போகணும், ஃபஸ்ட்டு வந்து எங்கே உங்களோட பிக்கப் பாயிண்ட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ண சொல்லும். எங்கேருந்து நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படின்றத இந்த இடத்துல மீனிங்கு. ஃபஸ்ட்டு உங்கள் பிக்கப் பாயிண்ட் செலக்ட் பண்ணணும். நான் ஜஸ்ட் நாமக்கல்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நாமக்கல் வந்துச்சு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ட்ராப்பிங் பாயிண்ட் எங்கே ட்ராப் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சென்னை கீழாம்பாக்கம் கேசிபிடி, அதாவது பஸ் ஸ்டாண்ட், சென்னை கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேடிஸ் இருந்தால் செக்கிங் ஃபார் லேடி ஷீட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். லேடி டிக்கெட் நோட்டை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலானா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஜேர்னி டேட்டு. அந்த டேட்டை நீங்கள் தாராளமாக இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். நான் 23 வச்சுக்கிறேன். டேட் ஃபஸ்ட்டு சர்ச்ன்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சர்ச்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் காட்டுது. எஸ்சிடிசி பஸ், அல்ட்ரா டீலக்ஸ், எஸ்சிடிசி பஸ், நான் ஏசி ஸ்லீப்பர் சீட்டர், சேலம் டியூலக்ஸ் 3x2, சேலம் டீலக்ஸ் 3x2, அந்த மாதிரி நிறைய பஸ் காட்டும். சப்போஸ் நான் ஏதோ ஒரு பஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சேலம் அந்த மாதிரி கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து வந்துடலாம். இது வந்து நீங்கள் ஃபில்டர்ஸ் என்னென்ன ஃபில்டர் இருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு கிளாஸ், ப்ரைஸு, டெபாசிட் டைம், இது எல்லாமே உங்களோட ஃபில்டர்ஸாக நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் கைஸ். சரி, ஓகே, வாங்க நம்ம ஒரு பஸ் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சீட் அவைலபிலிட்டின்னு சைட்லேயே இருக்கும். 30 சீட், 20 சீட், ஃபுல் 2 சீட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சீட் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் டே கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டே கொடுத்திங்கன்னா சீட் அவைலபிலிட்டி நிறையாவே இருக்குது. இதை செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இங்கே பார்த்திங்கன்னா நான் ஏசி ஸ்லீப்பர் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா.
இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் 12 சீட் வந்து பாக்கி இருக்குது. ஓகே, கிளிக் பண்ணிட்டு உள்ள பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆகாத சீட்டு. அதே மாதிரி ப்ளூ கலர் பர்த் அப்படின்ற ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே புக்கான சீட்டு கைஸ். ரோஸ் கலர் இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் வந்து இருக்கிற சீட்டு, அது வந்து அவங்களும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 17A அப்படின்ற வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 20A அந்த மாதிரி அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டுன்னு காட்டும், அந்த நெக்ஸ்ட்டுன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணிட்டு வந்தோடனே உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது, நாமக்கல், சேந்தமங்கலம், கல்பனாய்க்கம்பட்டி, பேடுகுறிச்சி, ராசிபுரம், நாமரிப்பேட்டை, மெட்டல் அந்த மாதிரி நிறைய இருக்குது கைஸ். உங்களுக்கு வந்து போர்டிங் பாயிண்ட் நான் நாமக்கல்ல போர்டிங் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டிராப்பிங் பாயிண்ட் நம்ம சென்னைக்கு நம்ம பக்கம் சிபிடிலே இருக்குது செலக்டட். அப்போ நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் நேம் கேட்கும். பேசஞ்சர் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. பேசஞ்சர் நேம் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து அவங்களோட ஏஜ் கேட்கும். ஏஜ் கொடுத்துட்டு மேலா ஃபீமேல் செலக்ட் பண்ணணும்னா மேலும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐடி ப்ரூஃப் வந்து நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் ஐடி கார்டு இருக்குது, டிரைவிங் லைசன்ஸு, எம்ப்ளாயி ஐடி கார்டு, கவர்மெண்ட் இஷ்யூடு ஃபோட்டோ ஐடி கார்டு, பாஸ்போர்ட், பப்ளிக் செக்டர் ஐடி கார்டு, ரேஷன் கார்டு, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, நிறைய கார்ட்ஸ் இருக்குது. நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். டிரைவிங் லைசன்ஸ் கிளிக் பண்ணிட்டு இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுக்க சொல்லி கேட்குது. இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் வந்து வெரிஃபை பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செக்டர் இதுதான் காட்டும். நீங்கள் இதில் வந்து நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க கைஸ். என்னென்ன இருக்குன்னு பேசஞ்சர் நேம், சீட்டர் நம்பர் இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆகும். பேமெண்ட் ஆகிட்டு கடைசியாக உங்களோட இது வந்து புக்கிங் ஸ்லிப் வந்து உங்களுக்கு ஒன்று காட்டும். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் புக்கிங் நம்பர் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு இது ஒன்று காட்டும். அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் கண்டக்டர்கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட்டு உங்களுக்காக காட்டணும்னு சொல்லி தான் வந்தேன். பட் நான் வந்து பே பண்ண போதில்லை, நான் பேக் வந்துக்கிறேன் கைஸ். ஓகே, பேக் வந்துட்டு இது வந்து ரெண்டாவது, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கெஸ்ட் ப்ரொசீஜர். கெஸ்ட்டாக போய் ரெஜிஸ்டர் பண்ணாமல் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்க போகிறேன் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கெஸ்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட இமெயில், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர், அக்செப்ட் அந்த கீழே வந்து டெர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணி சொல்லி கேட்கும். இல்லை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் கைஸ். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிக்கிறதுனால நான் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணினா ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் நேம் போட்டுங்க. யூசர் நேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் உள்ள போட்டு லாகின் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் கெஸ்ட்டில் எப்படி ப்ரொசீஜர் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் கைஸ். நீங்கள் புக் டிக்கெட்டுக்குள்ளே போய் நீங்கள் என்னுடைய இங்கே ஃபஸ்ட்டு பிக்கப் பாயிண்ட் எங்கே, ட்ராப் பாயிண்ட் எங்கே அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு செர்ச்ன்ற பஸ்ஸை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் கைஸ். நான் வந்து ரெண்டுமே சென்னை செலக்ட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் வரலாம். ரைட், மக்கள் ஓகே சர்ச் பஸ் ஓகே ஓகே சர்ச் பஸ் கொடுத்தா ஜஸ்ட் பஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, நிறைய பஸ் காமிக்குது. இதில் நீங்கள் ஜஸ்ட் வந்து உள்ளே போய் நீங்கள் ஏதோ ஒரு சீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வழக்கம் போகலாம். நீங்கள் போர்டிங் பாயிண்ட் என்ன, ட்ராப்பிங் பாயிண்ட் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி என்னோடய டீட்டெயில்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். அதை நான் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்றது காமிச்சேன்னா அங்கே இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்க அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளார போயிருங்க. நீங்கள் பே பண்ணி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் கைஸ். இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவர்கிட்டையோ இல்லை கண்டக்டர்கிட்டையோ காமிச்சிட்டு நீங்கள் உங்களோட சீட்டை வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்கான ஒரு டிக்கெட் மாதிரி கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் கைஸ். மறக்காமல் அந்த ஆப் பற்றி தெரியாதுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். யூஸ் பண்ணிட்டு சேஃப் ஜர்னி ஜாலியாக போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கவர்மெண்ட்டாலேயே கொடுக்குற ஆப்னால நம்பலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் கைஸ். பாய்.